கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம உலகம் எத்தனையோ மாறுத அன்பை நீங்கள் பார்க்கலாம். அன்பு காட்டுறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் மாறி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் உலகத்தில் எல்லாமே ஆண்டவர் சொல்கிறது எல்லாம் மாறி போகும். என்னுடைய அன்பு மாத்திரம் மாறாததாக இருக்குது. எப்பவும் மாறாதவர் அவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் நமக்கு மாறாமல் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கடைசி வரை நம்மளை மாறாமல் நடத்துகிற அன்பு தெய்வன். அதனால் அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். அவர் மாத்திரமே மாறாதவர். மற்ற எல்லாம் உலகத்தில் மாறி போகும். மாறாத அன்புள்ள தெய்வம் ஆண்டவர் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட வசனத்தை இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் இதன் மூலமாகவும் நமக்கு நிறைய கற்றுத்தருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாறாத தேவனை எப்படி நாங்கள் தொழுது கொள்கிறோம், எப்படி நம்பி உண்மையே சார்ந்து இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே வசனத்தின் மூலமாக நான் தியானிக்கும் பொழுது நீரே மாறாதவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. வசனத்தின் மூலம் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேசுங்க. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளையும் நிறைவாக்குற தேவன், நீங்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியவும், அதுக்கு ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சத்தத்தை கேட்குற ஆடுகளாய் நாங்கள் மாறணும். உம்முடைய அன்பிலே முழுவதுமாய் நாங்கள் நிறைந்து இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். இல்லை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். நான் மாறாதவர் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணுமா இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களோடு கூட பேசி எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாதைகளுக்காக எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இன்றைக்கும் நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்டதன்படி கீழ்ப்படிய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி நம்ம வசனம் தெரியும். நீரே நிரந்தரம் இயேசுவே என் வாழ்வில், நீரே நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம், நீரே நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம், நீரே நிரந்தரம். அம்மை அப்பன் உங்கள் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம், இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், ஆன்மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், தாயின் அன்பு சேய்க்கு எங்கே நிரந்தரம், தாயும் தந்தையும் எனக்கு நீரே நிரந்தரம், தேயும் வாழ்வில் நம்பிக்கையில் நீரே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீரே நிரந்தரம்,
செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீரே நிரந்தரம். அதின் விலையாக என்னை நீ உம்மில் இணைப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் மாத்திரம்தான் மாறாதவர். அதனால் மாறாதவரை நாம் எப்படி தியானித்து நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கோமா, அவர் தான் மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடத்தும் பொழுது, இப்போவும் நடத்தி செல்கிறார். எத்தனையோ வேதனைகள் பாடுகள் வரும்பொழுது அவர் மாத்திரம்தான் மாறாதவராக இருந்து நம்ம நடத்தி செல்கிறாருன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தில் மூலமாக நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசிச்சோம்னா தெரியும். அதுதான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது 102வது சங்கீதத்தில் 25லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வானம் பூமி அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சுருட்டிடுவேன்னு சொல்கிறாரு. அந்த சுருட்டப்பட்டு போயிடும்னு சொல்லி இந்த ஜெபிக்கும் பொழுதே சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உங்கள் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படிங்காரு. அப்போ ஆண்டுகளெல்லாம் நடத்துகிறவர் அவர் தான். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் வந்து மாறாதவராக நம்மளோட கூட இந்த வருடம் பூரா இருந்தது போல் நமக்கு இருப்பாருன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட மாறாதவர்கிட்ட தான் நம்ம அர்ப்பணித்து இந்த வருடத்தெல்லாம் நம்ம துவங்குக்கு முன்னாடியே ஆண்டோடைய கரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாறாதவரை நம்ம இந்த தியானிக்கும் பொழுது வசனத்தை தியானித்து நம்ம சொல்லும் பொழுது வசனத்தை மாத்திரம் தியானிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் மாத்திரம் தான் மாறாதவர் ஆண்டவரே, அதனால நீங்கள் எங்களோடு கூட இந்த புதிய வருடத்தில் ஆண்டுகளுக்கெல்லாம் முடிவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. அப்போ நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து ஏதோ நம்ம தியானிச்சுட்டு ஏதோ வந்து அர்ப்பணிப்போம். அதில் வந்து முழுமையாக இருக்குதுக்கு ஆண்டுடைய மாறாதவர் நம்மளோட கூட இருந்தால் தான் அந்த ஆண்டுகள் முழுவதும் நம்ம ஆண்டுடைய வழிநடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் வந்து அன்பு காட்டி நான் மாறவே மாட்டேன், நான் உன்னை வந்து எப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பதவிகள் மற்ற படிப்பு மற்ற எல்லா காரியங்களுமே பார்த்திங்கன்னாக்கி எல்லாமே வந்து ஒளிந்து போகக்கூடியது. அப்போ மாறாத ஆண்டவரை வச்சுக்கிட்டோம்னாக்கி மற்ற எல்லாமே ஆண்டவருக்கு கொடுப்பேங்காரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வீடெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா எவைகள்லாம் உலகத்தில் என்னென்னலாம் தேவையோ அதை பூரா கொடுக்கப்படுது. ஏன்னா முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன நம்மளுக்கு கற்றுத்தர்றாரு, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமா, அவர் மாறாதவர் நம்ம மாறாத உலகத்தையே நம்ம நம்பி இருக்கோமா, இல்லாட்டா மாறாதவரை தான் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமா, அவரை மாத்திரம் தான் பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம இந்த நாட்களில் நம்ம அதை தியானிப்போம். இந்த புதிய வருடத்துக்குள்ளே செல்லும் பொழுது முன்னாடியே வந்து மாறாதவரை நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா, அவர் மாத்திரம்தான் மாறாதவர், அதனால அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதில் எபிரேயரில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்துலையும் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சால்வையை போல அவைகளை எதை சுற்று வரமா, வஸ்திரம் போல அந்த பழமையாக போகிற ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், வானம் உம்முடைய கரத்தின் கிரியிலே. அந்த 10வது வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். 12வது வசனத்தை ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராக இருக்கிற உங்களுடைய ஆண்டுகளுக்கு முடிந்து போவதில்லை. இந்த ஆண்டுகளுக்கு முடிந்து போவதில்லைன்னா அந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனுடைய கரத்தில் நம்ம இன்னைக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி இந்த அழிந்து போகும் எல்லாம் மாறி போகும் அப்படின்னோம்னா, இந்த நீங்கள் உலகத்தில் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் நம்பி ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம், இதுலேயே நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து நாம் ஏதோ அனுபவத்தின் மூலமாக தான் இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். யாரும் சொன்னோம்னாக்கி நம்ம அதெல்லாம் நம்ம
நம்ம சரின்னு சொல்லவே மாட்டோம். எங்கள் அப்பா அம்மா அன்பாக இருக்காங்க, எங்கள் அக்கா தம்பிலாம் அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களில் இருக்குது. எவ்வளோ பெரிய அன்பு காட்டுறவங்களும் இன்றைக்கி வந்து பணத்துக்காகவோ மற்ற பதவிக்காகவோ எதையோ வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறையா இந்த பேப்பர் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா நியூஸ் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு நிறைய தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கறதுனால அந்த இதெல்லாம் மாறி போகக்கூடிய ஒரு காரியம். அதனால் மாறாத தேவனை நம்ம நம்பி அவரை நம்ம நம்பி இந்த நாட்களில் அர்ப்பணிக்கணும். இந்த புதிய வருடத்துக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடியே மாறாதவரே, நீங்கள் தான் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தம் தான் எங்களுக்கு இந்த ஆண்டு முழுதும் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அதுக்கு வந்து அழியாததும் மாறாததுமான ஆண்டுகளே நமக்கு தராது. அப்போ அதுக்கு சொந்தக்காரர் யார்? அது அந்த அந்த எல்லாத்துக்கும் சொந்தம். எல்லா ஆண்டுகளை எல்லாத்தையும் அவர் தான் ஒவ்வொரு நாளையும் உருவாக்குறாரு, ஒவ்வொரு நாளையும் படைச்சவர் ஆண்டவர். நம்ம வருடம் முழுதும் நம்மளோட கூட இருப்பேன்னு சொல்லி அவருடைய கிருபையை அவர் எல்லாவற்றையும் நடத்தி அதில் அரசாளுகிறவரே அவர் தான். அவருடைய அரசாளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம துயரங்களில் நம்ம துன்ப நேரத்திலலாம் ஆண்டவர் வந்து அவர் தான் நம்ம பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொண்டு நம்ம அவர் எல்லாத்தையும் படைத்த தேவனுடைய கரத்தில் நாம் இருந்தோம்னாக்கி அவர் தான் நம்மளை மாறாமல் நடத்தக்கூடியவர். மாறுத உலகத்தில் மனுஷன் மாறி போகலாம், ஆனால் மாறாதவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நாம் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோம் அப்படிங்கிறத விசுவாசத்தோடு நம்ம இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஆண்டவர் தான். அப்போது ஆண்டுகளை முழுவதுமாக நம்மளை நடத்தி செல்லதுக்கு நம்ம அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் மாறாமல் எங்களை நடத்துனீங்க, இந்த வருடம் முழுவதும் நடத்துனீங்களே, இனி வருகிற நாட்கள்லையும் நடத்துவீங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். மற்ற 24:35 பார்த்தீங்கன்னா, வானம் பூமி ஒளிந்து போய் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் அந்த வசனம் சொல்லுது. ஆனாலும் அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரு, நீ இதை செய், எனக்கு இதை செய்யணும், நீ இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாருன்னா அதில் நம்ம உண்மையாகவே இருக்க மாட்டோம். நம்ம உண்மையாக இல்லாமல் யாரோ சொன்னதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிச்சுட்டு திருப்பி வந்து என்ன செய்கிறோம், ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கார். அவர் வந்து அன்புள்ள தேவன். அவர் எல்லா உலகத்தையும் அண்ட சராச்சரங்களையும் படைத்த தேவனாக இருக்கிறதுனால அவருடைய கரத்தில் தான் நம்ம இருக்கோம். அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து அவர்கிட்ட திருப்பி கேட்கும் பொழுது அவர் நமக்கு மாறாதவராக இருந்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை வந்து அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்காரு. நம்ம நிறைவேற்றாமல் அது போகும் பொழுது நம்ம சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கும். ஆனால் திரும்பி வரும் பொழுது இந்த திருந்திய மகனுக்கு எப்படி ஆண்டவர் வந்து அந்த கதையை சொல்வார் பார்த்தீங்களா? அப்படி நடந்த காரியத்தை ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே அன்பாக இருக்கிறாரு. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தந்திருக்கும் போது அதில் நம்ம கீழே விழுந்துருவோம், நம்ம செய்யாமல் விட்டுருவோம். திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் அணைச்சி நம்மளை அந்த மாறாத வார்த்தையினால நம்மளை நிறைத்து நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் அதுக்கு அர்ப்பணித்து நம்ம இந்த நாட்களில் அந்த ஆண்டில் நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருப்போம். இது நீங்கள் ஆதியாமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் அழைச்சது ஆபிரகாம 12வது அதிகாரத்தில் அழைப்பார். வான்னு சொல்லி கூப்பிடும்போது எந்த இடம்னு தெரியாமல் போனார்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம அழைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்காரு. நீ உன்னை வந்து நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை வானத்து நட்சத்திரம் போல் நான் வந்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறது அப்போ மனதில் தெரியாமலாம் சொல்லுவார். அப்போ சொல்லும்பொழுது இவருக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருக்குது. பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அவங்க சாராள் சொன்னதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு பிள்ளை. ஆனாலும் ஒன்று ஆண்டவர் வந்து சொல்கிறது என்னென்னா, நான் வாக்கு தத்துவத்தினால உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு 100 வயசு ஆகி போச்சு, அந்த அம்மாவுக்கு 90. இந்த வயசில் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தாலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு அவங்க வந்து முதலாவது சந்தேகப்பட்ட மாதிரி இருந்தாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னார். ஒரு பையனை கொடுப்பேன், ஒரு பையன் உனக்கு சாராள் மூலமாக ஒரு பையனை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் ஆதியாமத்தில் 15:4 நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாமம் 18:10-14 பார்த்தீங்கன்னா ஒரு குமாரன் இருப்பான்காரு.
உண்மை உள்ளவர் வார்த்தையினால சொல்கிறத செய்து முடிச்சாரா முடிக்கலையா? ஆபிரகாமுக்கு செஞ்சு முடிச்சாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தத்தின் மூலமாக உனக்கு கொடுக்குற பிள்ளை தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். உனக்கு அவர் ஆபிரகாம் வேற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி என் வேலைக்காரன் பிள்ளைய வச்சுக்கலாமா ஆண்டவரே அப்படின்னு, எனக்கு என்ன பிள்ளை பிறக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை நான் மாற்ற போகிறது இல்லை, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், அந்த வார்த்தை மூலமாக உனக்கு ஆபிரகாம் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், சாரால் ஒரு பிள்ளையை வச்சுப்பான்னு சொல்லி 2 திருப்பு ஆண்டவர் சொல்கிறத பார்த்த உடனே இவங்க பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் சாரால் சிரிக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ எத்தனை பெரிய அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தையினால் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு பையனை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தையின் மூலமாக அவர் மாறாதவருங்கிறதுன்னு சொல்லி நிறைவேற்றுறாரு. பாருங்க, நிறைவேற்றுறதை பார்க்கும். ஏன்னா சாத்தியமே இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து சாராளையும் ஆபிரகாமையும் தகப்பன் தாயுமா மாற்றுறாரு. நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருந்தாரு, நீ ஆச்சரியப்பன்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா சிரிக்காங்க. அவர் என்ன ஆண்டவரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்க சூழ்நிலை நம்மளை மாதிரி சந்தேகப்படுகிற சூழ்நிலையெல்லாம் வரதான் செஞ்சது. ஆனாலும் அவங்க வாக்கு தத்துவத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்து நடத்துகிறாருன்னு நம்ம பார்க்கோம். அப்படி நமக்கும் நடத்துவார். அது மாதிரி அவர் என்ன செய்யுது, அது மாறலை. சொன்னதை நான் மாற்றிட்டு சரி வயசாயிடுச்சு எனக்கே பிள்ளை இருக்காது ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க சொன்னோன்னா இவர் மாறலை. இவர் சொன்ன வார்த்தையை மாறாதவராக இருந்து அவங்களுக்கு செஞ்சு முடிச்சாரு. ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கொள்ள ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் ஒரு நாளும் வார்த்தையினால ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறவர். நமக்கு வார்த்தையை கொடுத்துருந்தாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்கிற நிச்சயம் இந்த புதிய வருடத்தில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டவர் பேசுவார். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை ஆண்டவர் வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து ஐயோ என் வார்த்தைகள் ஒளிந்து போகான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையாது, இந்த வார்த்தையினால எங்களுக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது. எந்த நாட்கள்லையும் ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்களோடு கூட வழி நடத்தியிருக்கும், கண்டிப்பாக நடத்தியிருக்கும். அது நடத்தாமல் இருக்கவே செய்யாது. வார்த்தையில் மாறாதவர், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அதனால் மாறாத வார்த்தையை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அதனால் நீங்கள் நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வார்த்தையில் மாத்திரம் வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வருடங்கள் போகுது நமக்கு ஒன்றும் நிறைவேறலையேன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்த வார்த்தையை திரும்பி எடுத்துக்கிட மாட்டார். எந்த வார்த்தையும் நமக்கு கொடுத்துருந்தாருன்னா, வாக்கு தத்துவம் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அவர் மாறாதவர். மனுஷன் மாறிடுவான், ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் மாறாதவர். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நாம் அந்த வார்த்தையை பெருமைப்படணும். அந்த பெருமையான அந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது, வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராச்சரங்களையும் உருவாக்கி அதை மேற்கொண்டு அதை எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் இருந்து நடத்துகிற தேவனுடைய வல்லமுள்ள கரத்திலிருந்து அவருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம பெரிய மகத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வருடங்கள் சென்றாலும் சரி, நாட்கள் சென்றாலும் சரி, ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி நம்ம முழுமையாக நம்ப முடியும். அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த புதிய ஒரு இடத்துல நிறைவேற்றத்தக்கதாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். இதில் ரோமர் 11:29 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவர் அவருடைய கிருபை தந்திருக்காரு நமக்கு, அது பெருசு. அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. அப்போ ஆபிரகாம் அழைச்சாரு, அவர் நடத்தினாருன்னா நம்மளே அழைச்சிருந்தாருன்னா நடத்துவார். நம்ம எங்கேயோ இருந்திருப்போம், நமக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்திருப்போம். நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சு தீர்மானம் எடுத்து அப்படி தான் நம்மளை நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். யாருமே ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கும் பொழுது அவங்கள எப்படி நடத்தணுமோ அவர் நடத்துவார். அவர் வார்த்தையின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிறார். அன்பு அவர்கிட்ட நம்ம அன்பு கூறணும். முதலாவது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அன்பு இருக்குது, அவர் மாறாத அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அவருடைய கிருபை வரங்களை அவருடைய அழைப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி மாறாததாக இருக்கிறதுனால நம்மளை அழைச்ச ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாருங்க. உறுதியான விசுவாசம் இந்த புதிய வருடத்துக்குள்ள நம்ம செல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்.
அவர் ஒருவர் கொடுத்த அவர் யாருக்காவது கொடுத்துட்டார், நம்ம கிருபை தந்துட்டாருன்னா அந்த கிருபை வரங்களை திரும்ப பிடுங்க மாட்டார். ஏன்னா நமக்கு தந்திருக்க கிருபை வந்து இன்னும் அதிகமாக மாறுறதுக்கு நாம் அர்ப்பணிக்கணும். நம்ம அர்ப்பணிக்காமல் இருந்தோம்னா தான் அப்படியே இருப்போமே வெளியே. ஆனால் அந்த அர்ப்பணிப்பில் நம்ம போகும் பொழுது கிருபையை நமக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து நம்மளை அவர் ஆசீர்வதித்து அவர் நடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை மாற்றுவார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மாறாத தேவன், அவருடைய வார்த்தையும் மாறாததாக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுவதுமாக சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய கிருபை வரங்களை, அவருடைய அழைப்பை எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி அதை நம்ம செய்து முடிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். அதில் குறைகள் இருந்தால், நம்மகிட்ட குறைகள் இருந்தால் தான் அது செயலாற்ற முடியாதபடி இந்த வாழ்க்கையில் போயிட்டு இருக்குமே வெளியே ஆண்டவருடைய அவருடைய கிருபை வரங்கள் தந்து அவருடைய அழைப்பை எதுவுமே நம்ம கொடுத்துட்டு நமக்கு இனி சரியில்லை உடனே பிடுங்குறத பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் வேலை செய்யும்போதோ மற்ற காரியங்களில் போகும்பொழுது நீ சரியில்லை, சரியாகவே இருந்தாலும் கூட சரியாக வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு பிடிக்கலன்னாக்கி உடனே நினச்சிவாங்க, நீ சரியாக வேலை செய்யலை அதனால் இந்த வேலை உனக்கு கிடையாது வெளியே போகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்கள் சொல்லுவாங்க. அப்போ வேலையில் இருக்கலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் குடும்ப காரியங்கள் எல்லாத்துலேயும் இருக்கலாம். அதில் நினச்சிவாங்கன்னா பிடிங்கிடுவாங்க, நீ இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என்னென்னா, அவருடைய கிருபை வரங்கள், அவருடைய அழைப்பு எங்கேருந்து நம்மளை அழைச்சாரோ, நமக்கு எப்போ கிருபை தந்தாரோ அது ஒரு நாளும் அவர் பறித்து கொள்வதே இல்லை. ஏன்னா மனுஷன் பறித்து கொள்வான். நீங்கள் மனுஷங்கிட்ட போனீங்கன்னாக்கி அவன் மாறி போய் வாழ்க்கையில் நம்மளை அப்படியே விழ தட்டிடுவான். நம்ம நிறைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் ஒரு நாளும் உனக்கு தந்ததை நான் திருப்பி பிடுங்க மாட்டேன். உனக்கு ஆவியானவர் மூலமாக என்ன சொல்லி உனக்கு தந்திருக்கிறனோ அதை நிறைவேற்றுவேன். மகளே மகனேன்னு சொல்லி நம்மளை தேற்றுறவாளன் நம்மளோடு கூட இருக்கிறபடியால் நம்ம இந்த புதிய வருடத்துக்குள்ள செல்லும் பொழுது இந்த மாறாத தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. வார்த்தை ஒரு பொழுதும் மாறாதேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமா இந்த வருடத்தில் அர்ப்பணித்து இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே உங்கள் மாறாத அன்பினாலே எங்களை நிலைத்து நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீங்கள் என்ன கிருபை, நீங்கள் என்ன அழைத்தீங்களோ அந்த அழைப்புகளை நாங்கள் ஆண்டவரே உண்மையை சார்ந்து வாழணும். எந்த மனுஷனையும் சார்ந்து வாழக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கீங்களே, என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முற்றிலுமாய் அவருடைய பேசின வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சு இந்த நாட்களில் ஜெபிப்போம். ஆண்டவர் புதிய வருடத்தை ஒரு புதிய கிருபையினால் நம்மளை நிறைத்து அவர் நம்மளை அலங்கரித்து நடத்துகிறவர். நம்மளை அழைத்தது மாத்திரமல்ல, நம்மளை அலங்கரித்து அழகு பார்க்குற ஒரு நல்ல தகப்பன். நம்மளை அழகு பார்க்குற மனுஷங்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை தேற்றுகிறதுக்கு ஒரு மனுஷங்க தயவு இல்லாமல் இருக்கலாம், நம்மளை உடைக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது நமக்கு யாருமே உதவி செய்ய இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உதவி செய்கிற நல்ல கிருபை தந்து நம்மளை மார்போடு அணைத்து நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன், நம்மளை அழைத்த தேவன் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால அவரிடத்திலே முற்றிலுமா நம்ம அர்ப்பணிச்சு இந்த நாட்களை ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களே செய்வார். அடுத்தது எபிரேயர்லேயே ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 17-18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின்படி மாறாத நிச்சயத்தையும் பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அவளை ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காரியத்தை செய்யணும்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா அதில் மாறாதவராக இருக்கார். 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலும் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு நமக்கு எவனேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா 2 விசேஷம் சொன்னோம்னாக்கி ஆண்டவர் சொல்கிற ஆபிரகாமை பற்றி தான் சொல்லும்போது சொல்கிறாரு. 2 விசேஷம்னு சொல்லி வரும். நீங்கள் நிறைய படிச்சிங்கனாக்கி அது தெரியும். நீங்கள் இந்த இடத்துக்கும் நீங்கள் வசனத்தையும் தியானித்து பாருங்கள். இதோட ஒத்து வர வசனங்கள்லாம் நீங்கள் தியானிங்க. அதில் உங்களை ஆண்டவர் பேசுவார். இந்த இடத்துல நான் மாறாதவரை மாத்திரம் எடுத்துக்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் சொன்னீங்கன்னாக்கி ஆண்டவர் மாறாத நிச்சயத்தை நம்ம பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி நமக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். 17வது வசனம். அப்போது தேவன் கொடுக்குற வாக்குறுதி பார்த்திங்கனாக்கி நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்லி நம்ம முழு உறுதியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பார்த்திங்கனாக்கி ஆபிரகாம் அப்படி தான் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா முதல்ல ஒரு மனைவியை கட்டி
அவள் வந்து ஆகார் ஒன்று சாராள் ஒன்று, அதான் 2 விசேஷம்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ ஆண்டவர் வந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளையை எப்படி கொடுத்தாரு, அதுதான் நம்ம இந்த இடத்துல படிக்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால அவருக்கு வந்து எப்படி செஞ்சார், அவர் உறுதியாக பிடிச்சிட்டு கடைசி வரை அவர்கிட்ட நம்பி இருந்ததுனால அந்த வாக்கு தத்தத்தை அவர் வந்து வாக்குத்தத்தை கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றி நடத்தினார். அதனால பெரியதாக எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளை வச்சுருந்தாருன்னா முழு நம்பிக்கையோட முழு உறுதியான விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட நிலை நிற்கணும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நடத்தி செல்வார் நம்மளை. அவர் ஒரு நாள் நமக்கு தந்த கிருபையை நமக்கு கொடுத்த நம்ம வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றாமல் இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்படி விடுகிற ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறத முதலாவது நம்ம தியானித்தோம்னா தான் இந்த இடத்துல நம்ம ஆபிரகாம் இருந்தாருன்னா ஆபிரகாம் இருந்தாருங்க, நம்மளாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி இல்லாமல் முழு நம்பிக்கையோட அவர் மாறாதவர் எனக்கு நடத்துவார்னு சொல்லி நம்பினது மேலே நாமளும் வந்து நம்பிக்கையோடு இருந்து முழுவதும் அவரே சார்ந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாருங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க. ஆபிரகாம் விசுவாசிச்சார், அவர் அப்படியே நடத்தி சென்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே போல் நம்மளும் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. எபிரேயர் 13:8 ஒரு வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். யார் மாறாதவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே உலகத்துக்கு வந்தது. அதெல்லாம் பற்றி நான் ஆபிரகாமை சொன்னோன்னே, ஆதியாமத்தை சொன்னோன்னே இது மறந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துல படிக்கணும்னாக்கி, அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி எந்த இலக்கு வந்தது? இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து அடித்தளம். அவர் தான் வந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில் செய்து முடித்து நம்மளை நடத்துகிற தேவன் சொல்லி நம்ம பார்க்கோம். அதுதான் உண்மை. அவரும் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கணும். நாம் உண்மை உள்ளவராக இருக்கோமா? நம்ம உண்மை உள்ளவராக இல்லாததுனால நம்ம ஆண்டவர் வந்து மாறி போகிறவர் இல்லை. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால நாம் ஏனோ தானன்ட்டு வாழணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம போகக்கூடாது. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், நமக்கு கொடுத்த அந்த நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறவர், கிருபையை தருகிறவர், அவர் வந்து கிருபை வரங்களை தந்து நம்மளை அழைச்சிருக்காருங்கிற நிச்சயம்லாம் நமக்கு இருந்ததுனாக்கி நாம் உலகத்தில் எல்லாவற்றையும் ஃபாதர் கூட உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். இவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. நம்ம சுயத்தை சாகடிக்க ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சிடணும். நம்ம உலகத்தை சார்ந்து வாழ்கிறத முதலாவது நம்ம விடும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை என்று நம்ம வாழ்ந்து பார்த்தா தான், ஆண்டவருடைய அன்பை ருசிச்சாதான், அவர் அழைப்பில் நம்ம போனாதான், அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டால்தான் நம்ம செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் மனுஷன் நமக்கு உதவியே செய்ய முடியாது. நம்ம தனிமையாக இருக்கோம். நமக்கு யார் இருக்கா? நம்ம எல்லாம் மாறி போனாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாம் இழந்தவளாக நம்ம நிற்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் யார் நமக்கு உதவி செய்வாங்க, யார் அன்பு காட்டுவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் அன்புள்ளவரே, நீங்கள் கிருபை தருகிறவரே, நீங்கள் எல்லாவற்றையும் எங்களை அழைத்து எங்களை நடத்துகிறவர்களா, அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதையும் நம்மகிட்ட எதிர்பார்த்து அவர் நம்மளை அழைக்கலை. நமக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அவருக்கு கிருபையை தரல. நமக்கு ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த பொழுது அவர் பவுல் எழுதினது போல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர். அப்படி பைத்தியமாக கிடந்த நம்மளை தெரிந்து கொண்டதுக்காக நம்ம நன்றி செலுத்தி இந்த புதிய வருடத்தில் அப்படி மாறாத தேவனே
எங்களுக்கு மாறாதவராய் இந்த நாள் வரை இருந்து எங்களை நடத்தி சென்ற எல்லா அன்பும் மாறி போச்சு ஆண்டவரை. எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கிறோம். யாரா இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் அர்ப்பணிங்க. எல்லாம் மாறி போச்சு ஆண்டவரை. நீங்கள் மாத்திரம் மாறாத இந்த வார்த்தையை எங்களுக்கு உறுதிப்படுத்தி எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்களே, நன்றி சுவாமி. இந்த வேதாமத்துக்காய் நன்றி. இந்த மாறாத தேவனே, நீங்கள் எங்களுக்கு இந்த புதிய வருடத்துக்குள்ளே எங்களோடு கூட நடந்து செல்ல, எங்களோடு கரம் பிடித்து நடத்தி செல்ல வாங்க சுவாமி. மாறாத தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரை சொல்லி முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிப்போம். அவர் அற்புதமாக நடத்துவார் நம்மளை. நீங்கள் ஒரு பொழுதும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாளும் நினைச்சு அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. நீங்கள் எங்களை அழைச்சிங்க ராஜா. நீங்கள் எங்கள் கிருபையை தந்திருக்கீங்க சுவாமி. நீங்கள் ஆபிரகாமை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களையும் அழைத்து எங்களை நடத்துகிறவர், கடைசி வரை மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை அறிக்கை செய்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களை நடத்தி செல்லுங்க. எல்லாவற்றையும் நீங்க தான் எங்களுக்கு கூட இருக்கணும் ஐயா. நீங்க உங்க பிரசனம் தான் எங்களோட கூட இருக்கணும் ஐயா. நீங்க என்ன பேசினாலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதுக்கு மறு உத்தரவு நாங்கள் சொல்லாதபடி உங்களை மாத்திரம் நாங்கள் எங்களுக்கு முன்பாக செல்ல நாங்கள் அழைத்து ஆண்டவரை எல்லாவற்றையும் நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் முழுவதுமாய் வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஒரு இடத்துல அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துறோம். அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிற போருக்காக நன்றி சுவாமி. நீங்க மாறாதவர் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளத்தக்கா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாற வேண்டுமா செபிக்கிறோம். மாறாதவரை நம்பி இருந்ததுனாலே அவர் மாறாதவராய் எல்லாத்தையும் செய்து முடித்தார் என்று அநேகர் கண்டு ஆண்டவரே உண்மை துதிக்க வரத்தக்கதாய், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாய் எங்களை நீங்கள் வைத்திருக்கிற இடத்திலே என்ன செய்ய, என்ன நோக்கத்தோடு வச்சிருக்கீங்களோ, எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்றீங்களோ ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம்னு சொல்லி நாட்களிலே முழுவதுமாக நம்ம அர்ப்பணிப்போம். அவர் அற்புதமாக நடத்துகிறது இந்த நாட்களில் நம்ம கண்டு ஆண்டவரை துதிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆம் சுவாமி, இந்த கிருபை உடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களையும் அழைத்து வைத்திருக்கிற நோக்கத்தை வாக்கு தத்துவத்தின் மூலமா எங்களை நடத்துகிற தேவன் மாறாதவராய் இந்த நாள் வரை நடத்தி வந்த கரத்தை பிடித்து நடத்தின தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாதைகளை நாங்கள் செல்லும் பொழுதுலாம் எங்களோடு கூட இருந்தீங்களே சுவாமி. உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. உங்கள் தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி ஆண்டவரே. இன்னமும் நடத்த போருக்காக நன்றி. புதிய ஒரு இடத்துக்களே செல்லும் பொழுதும் புதிய ஆசீர்வாதத்தை, புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு மாறாத தேவனை மாத்திரம் நாங்கள் சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நீங்கள் வார்த்தை மூலமாக பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆனால் நீங்கள் எங்களோடு கூட வர வேண்டும் என்று மோசே அழைத்தது போல நீங்க செல்லும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீங்க போகணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாரே மோசே, அதுபோல நாங்களும் ஆண்டவரே எந்த இடத்துக்கு செல்லணும் வேண்டுமோ ஆண்டவரே நீங்க அழைத்த அழைப்புக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் நடத்த வேண்டுமாய் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உங்க பிரசன்னம், உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த புதிய வருடத்திலே ஆசீர்வாதமாய் வழிநடத்த போறதுக்காக நன்றி. எந்த இடத்துல தலை வந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமுள்ள தேவன் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எந்த விடுதலையை நாடி தேடி ஓடுகிறோமோ ஆண்டவரே சோத்திரப்பா, உங்களையே நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நீங்க மாறாதவர் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நீங்க ஆண்டவரே செய்து முடிக்கிற வருடமாய் புதிய வருடம் இருக்க வேண்டுமாய் செபிக்கிற சுவாமி. அப்படியே நீ நடத்த போறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க அற்பத்தை அதிசயங்களை செய்து வழி நடத்தும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் எங்களுடைய பிள்ளைகள் இருக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜெபத்துக்கும் இந்த நாட்களிலே பதில் தந்து நான் மாறாதவர்,
நான் வாக்கு கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்ற வல்லமுள்ளவர் என்று உடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்கிற நாட்கள் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. அப்படியே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நீங்க மாறாதவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிற அந்த உணர்வை நீ தந்து வழிநடத்தமா செபிக்கிறப்பா. நீங்க எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தோம்னா நன்றி ஆண்டவரே. பிரசனம் எங்களை தாங்கின தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களோடு கூட எப்பொழுதும் தங்கியிருந்து எங்களோட ஆண்டவரே இடைபடுகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் அந்த சமூகத்துல வரும் வரை எங்களுடைய கிருபை எங்களை தூக்கி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துது. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.